அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் ஸ்லெண்டர் லாரிஸ் என்று சொல்லக்கூடிய தேவாங்குகள். பொதுவாக ஏன்பா தேவாங்கு மாதிரி இருக்கிற இந்த மாதிரி பொதுவாக ஒரு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளை சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தேவாங்குகளினுடைய அந்த வன உயிரினத்தினுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி சில அரிய தகவல்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தேவாங்குகள் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினத்தில் 2 வகைகள் உண்டு. ஒன்று செந்தேவாங்கல் என்று சொல்லக்கூடிய ரெட் ஸ்லெண்டர் லாரிஸ். இது பொதுவாக இலங்கையில் உண்டு. இந்தியாவிலே அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவாங்கல் பொதுவாக கிரே ஸ்லெண்டர் லாரிஸ் என்று சொல்லக்கூடிய சாம்பல் நிற தேவாங்குகள் தான் நம்முடைய இந்தியாவிலே உண்டு. தமிழகத்திலும் அந்த சாம்பல் நிற தேவாங்குகள் தான் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த தேவாங்குகள் பொதுவாக பிரைமேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முதனி அந்த வகையிலே சேர்ந்த ஒரு உயிரினமாகும். பொதுவாக நம்முடைய மனிதர்கள், குரங்குகள் எல்லாமே இந்த பிரைமேட்ஸுக்கு கீழே வரக்கூடிய உயிரினங்கள் தான். அதன் கீழே வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த தேவாங்குகள். அது மட்டுமல்லாமல் இந்த தேவாங்குகள் பொதுவாக ஒரு பாலூட்டிகள். இதை நம்ம மேமல்ஸ் என்று சொல்வோம். குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பாலூட்டி வகையைச் சேர்ந்த ஒரு உயிரினமாகும். அந்த உயிரினத்தை நாம் கண்டுகொள்வது எப்படி என்று சொல்லி பார்த்தோம் என்றால், பொதுவாக அந்த உயிரினத்தினுடைய நீளமானது ஒரு 15 சென்டிமீட்டர் முதல் 25 சென்டிமீட்டர் வரை தான் இருக்கும். ஒரு அடிக்குள்ளாக தான் அந்த உயிரினத்தினுடைய அந்த நீளமானது இருக்கும். அதனுடைய முக அமைப்பில அந்த கண்கள் பெரிதாக நன்றாக உருண்டையாக இருக்கும். அந்த கண்களை வைத்து நம் தேவாங்களை இனம் கண்டுகொள்ளலாம். மேலும் அந்த கிரே சிலிண்டர் லாரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாம்பல் நிற தேவாங்களுடைய அந்த ரோமமானது பொதுவாக குரங்குகளில் இருப்பது போல ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 3 அடையாளங்கள் உண்டு. அதுபோல அதனுடைய கையிலும் கால்களும் இயல்புக்கு மாறாக சற்றே நீளம் கொண்டதாக இருக்கும். இந்த 4 அடையாளங்களை வைத்து பொதுவாக நாம் தேவாங்குகளை நாம் இனம் கண்டுகொள்ளலாம். இந்த தேவாங்களுடைய மிக முக்கியமான அந்த வாழ்வியல் பண்புகள் என்ன என்று பார்த்தால், இது ஆர்போரியல் என்று சொல்வார்கள். பொதுவாக தேவாங்குகள் அந்த மரத்தினுடைய கிளைகளிலே அதிகமாக வாழக்கூடிய ஒரு உயிரினமாக உள்ளது. அந்த கிளைகளிலிருந்து இன்னொரு கிளைகளுக்கு அடுத்ததாக அது மாறிக்கொண்டே ஒவ்வொரு மரமாக செல்லக்கூடிய அந்த பண்புகளை தேவாங்குகளில் நாம் பார்ப்பது உண்டு. மேலுமாக நாக்டார்னல் என்று சொல்வார்கள். இரவு நேரத்திலே நன்றாக கண் தெரியக்கூடியதுனால இரவு நேரத்திலே இறை தேடி உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த தேவாங்குகளை நாம் பார்க்கின்றோம். மேலும் அதனுடைய உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரை என்னவென்று பார்த்தால், அதனுடைய பொதுவாக அந்த பூச்சிகளை உட்கொள்ளும், பள்ளிகளை உட்கொள்ளும், பறவையினுடைய முட்டைகளை உட்கொள்ளும், அதேபோல பழங்களை சில நேரத்தில் உட்கொள்ளக்கூடிய அந்த பண்புகளையும் நம் தேவாங்குகளில் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக ஒரு தாய் தேவாங்கானது 160 நாட்கள் ஏறக்குறைய ஒரு 5.5 மாதங்கள் கர்ப்பத்திலே இருந்து குட்டிகளை போடுகின்றன. பொதுவாக ஒரு பிரசவத்திலே 2 குட்டிகளை நாம் ஈனுவதை நாம் பார்க்க முடியும். அந்த தாயானது அந்த குட்டிகளை ஒரு 6 மாத காலங்கள் பால் கொடுத்து பராமரித்து பின் தனிமைப்படுத்துகின்றன. அந்த தேவாங்கனுடைய சராசரியான ஆயுட்காலம் என்று பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 15 வருடங்கள் நம் ஆயுட்காலமாக நாம் பார்க்கின்றோம். பொதுவாக ஆண் தேவாங்குகள் ஒவ்வொரு இடமாக இன்னொரு இடமாக மாறி மாறி சுற்றி வருவதை பார்க்க முடியும். ஆனால் பெண் தேவாங்கள் என்று பார்த்தால் ஹோம் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய தனக்கான வரையறுக்கப்பட்ட அந்த இடத்திலே அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனுடைய கூடுகளை பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூடாக்கி வாழக்கூடியவை. சில நேரங்களிலே அந்த மர பொந்துகளிலே அந்த குட்டிகளை கூட வைத்து பராமரிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தையும் நாம் பார்க்கின்றோம். இந்த தேவாங்குகளானது அழிந்து வந்ததுக்கான காரணம் என்று சொன்னால் 2 காரணங்கள். ஒன்று, இதை ஒரு செல்ல பிராணியாக வெளிநாடுகளிலே வளர்க்க தொடங்கிய காரணத்தினால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய தேவாங்குகள் இந்த செல்ல பிராணிக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டன என்பது ஒரு விஷயம். இரண்டாவதாக ஒரு மூட நம்பிக்கை. அந்த தேவாங்கினுடைய ஒவ்வொரு உறுப்புமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மருத்துவ குணம் வாய்ந்தது. அதே போன்று பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய மாய வித்தைகாரர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது ஒரு கட்டுக்கதைக்கு பின்னால் அடங்கியதனால் அந்த உயிரினங்கள் பலவாக வேட்டையாடப்பட்டன. ஆனால் 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு அவை முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பது ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. இந்த தேவாங்குகளுக்காக முதலாக தமிழகத்திலே, இந்தியாவிலே முதலாக தமிழகத்திலே திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களுடைய அந்த பகுதியிலே ஒரு சரணாலயமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடவுர் என்ற சரணாலயமானது ஏறக்குறைய 30,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த தேவாங்களுக்காக பிரத்யேகமாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அதற்காக நம்ம தமிழக அரசானது பெரும் முயற்சிகளை எடுத்து உருவாக்கி இருக்கிறது. பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒரு சிறிய பண்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிரினத்துக்குமே சில குணாதிசயங்கள் இருக்கின்றன. அந்த உயிரினத்தினால இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் இருக்கின்றன. அந்த உயிரினத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை.
ஸோ இந்த தேவாங்கு என்று நம்ம பலரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நம்ம அறிந்திடாத ஒரு வன உயிரினமாக இந்த தேவாங்கல் இருந்திருக்கின்றது. அதை பற்றிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.